IAS Academy பற்றி சொல்லணும்னா நாங்கள் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். எங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு இன்னைக்கு சர்வீஸில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய நிறைய சிறந்த பணிகளில் வந்து இருக்காங்க. எங்களுடைய கோச்சிங் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் மென்டார்ஷிப் இருக்கு. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆர் வெரி இன்ட்ராக்டிவ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்கு, உங்களுக்கு கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸலண்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் இருக்கும். எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட் ஒரு பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு என்விரான்மெண்ட் வச்சிருப்போம். ஏன்னா ஆட்டிடியூட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ என்னதான் நம்ம படித்தாலும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னு வைங்களேன், நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ எங்களுடைய அந்த அடிப்படையாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆம்பியன்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் வச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். எப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முறையில் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் நாங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம். அப்போ எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண அவங்க எல்லாருமே கிளியர் பண்ண முடியாது. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறவங்களும் உண்டு. அப்போ கன்சிஸ்டண்டாக வந்து அவங்க அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த வருஷம் முயற்சி பண்ணிட்டு அடுத்த வருஷம் விட்டுட்டு மறுபடியும் 3வது வருஷம் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா சக்ஸஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ irrespective of the results, whether they are tasting success or not, whether they are achieving results or not, they must sustain their effort. அப்போ அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணணும்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது பயம், நம்ம இந்த ஒரு வாட்டி தோத்துட்டோம்னா மறுபடியும் நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, அந்த எல்லா மனுஷங்க தானே, அந்த பயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கும். இப்போ எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா டீச்சிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா எங்களுடைய இடம் இருக்குது, எங்களுடைய IAS அகாடமி இருக்குது. கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து இந்த வருஷம் ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனுடைய சப்போர்ட்டை கான்ஸ்டன்ட் வந்து ஒரு என்கரேஜிங் ஒரு அட்மாஸ்பியர் வந்து இங்கே இருக்கும். ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் IAS அகாடமியில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போனவங்க. அண்ட் ஆல்சோ டவுன் டு எர்த், ஸ்டூடெண்டோடைய சக்ஸஸ்க்காக வந்து எந்த அளவுக்கு இறங்கி அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் தனியாக இருக்கு. அதே மாதிரி எங்களுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதேமாதிரி எக்ஸாம் அலர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது, என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நியர் ஃபியூச்சரில் வருது அப்படின்றத வந்து நாங்கள் எப்பவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். இது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். இப்போ இன்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் வந்து ஒரு 50%னா ஸ்டூடெண்டோட எஃபோர்ட் வந்து ஒரு 50%. 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் சக்ஸஸை வந்து அடைய முடியும். 2 கை சேர்ந்து தட்டாதான் ஹவுஸ்ன்ற மாதிரி தான். ஒரு கை மட்டுமே தட்டி நம்ம வந்து வெற்றியை வந்து அடைய முடியாது. அப்போ என்ன நம்பிக்கையோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள ஜாயின் பண்றாங்களோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். பட் அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸை ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை வந்து ரெகுலர் கிளாஸ் வரணும், அதே மாதிரி டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும்.